நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிற மனுஷங்க திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. ஓகே, ஒரு வீட்டில் இருந்தால் பரவாயில்ல. ஒரு தெருவே காணாமல் போயிடுச்சுன்னா, ஒரு தெரு இருக்கட்டுங்க, ஒரு இனமே காணாமல் போயிடுச்சுன்னா, அவங்கள பற்றியான வரலாறு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? யார் அவங்கள அழிச்சிருப்பாங்க? மாயன்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வரலாறு ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? அதை அழித்தது யார்? ஒரே ஒரு புத்தகத்தை வைத்து 19வது நூற்றாண்டில் மாயன்களுடைய வரலாறு எழுதப்பட்டதா? அனுநாக்கி பாகம் 12. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அனுநாக்கி ஃபேண்டசி ஃபிலிம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதை பற்றி டீபங்க் பண்ணுறவங்க, இதை பற்றி ட்ரோல் பண்ணுறவங்களுக்குலாம் நான் ஒரு விஷயத்தை நல்லா சொல்லிடுறேன். வியூஸுக்காக போடப்படக்கூடிய ஒரு விதமான காணொளி. இதை பற்றி தேவையில்லாமல் நீங்கள் வீண் வதந்திகளை பரப்ப வேண்டாம். ஸோ இதுவே வதந்தி தான் நான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த வதந்திக்குள்ளே நிறைய விதமான சில கற்பனை கதைகளும், அந்த கற்பனை கதைகள் என்று சொல்லப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சிகளும் இருக்க போகிறது. அனுநாக்கி 12 மாயன்களை அறிமுகம் செய்ய போகிறோம். இன்றிலிருந்து இது மாயன்களுடைய பிளேலிஸ்டாக மாறப்போகிறது. அதாவது மாயன்கள் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் வரப்போகுது. அதில் முதல் காணொளி தான் இந்த காணொளி. மாயன்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு இனம். அந்த இனத்தில் இருக்கிற பல நபர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய வரலாறு எங்கேயுமே கிடையாது. அவங்களை எழுதிய புத்தகம் அதுவும் எங்கேயுமே கிடையாது. இந்த புத்தகம் காணாமல் போனதுக்கும், இந்த வரலாறு காணாமல் போனதுக்கும், யாழ் பல்கலைக்கழகம் எரிக்கப்பட்டதற்கும் அடுத்ததா இந்த காணொலியில் நான் சொல்ல போற ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளுக்கும் பலவிதமான சம்பந்தங்கள் இருக்கிறது. மாயன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாயன்களுடைய வரலாறு வெளியில வருவதற்கு காரணம் 2 நபர்கள் தான். ஒருவருடைய பெயர் ஃப்ரெட்ரிக் கேதரூட் என்பது தான். இன்னொரு நபருடைய பெயர் ஜான் லாய்ட் ஸ்டீஃபன்ஸ் என்பவர் தான். இந்த ஃப்ரெட்ரிக் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இந்த ஜான் லாய்டு ஸ்டீஃபன்ஸ் அப்படின்னு சொல்றவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். ஃப்ரெட்ரிக் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு ஓவியர். பழங்காலத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அதை சார்ந்த பலவிதமான நிகழ்வுகள், இது எல்லாத்தையுமே தத்ரூபமாக வரையக்கூடியவர். பல நாடுகளுக்கு டிராவல் பண்ற ஒரு மனிதர். அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா ஜான் லாய்ட் ஸ்டீஃபன்ஸ் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் கொஞ்சமாக அவருடைய பிரச்சனைகள் இதெல்லாமே பார்க்கும்போது அவங்களுடைய டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கொஞ்ச நாள் ஓய்வெடுக்க எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓய்வெடுக்க போகிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், ஒரு வேர்ல்டு டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கு வேர்ல்டு டூர் போகிறார். அப்படி வேர்ல்டு டூர் போகும்போது தான் இந்த ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிறவரை பார்க்கிறார். எதேச்சியாக பார்க்கிறார் லாய்ட் ஸ்டீஃபன்ஸ் என்பவர். 2 பேரும் அவங்களுடைய ஹிஸ்டரி என்ன செஞ்சிடறாங்க, பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த ஜான் லாய்ட் ஸ்டீஃபன்ஸ் அப்படிங்கிறவரை பார்த்தோம் பாருங்க, அவர் நல்லா புத்தகம் எழுதுவார். எந்த மாதிரியான புத்தகம் அப்படின்னா, அவர் எங்கெங்க டிராவல் பண்ணார், என்னென்ன விஷயங்களை பார்க்கிறார், இதை புத்தகமாக எழுதக்கூடியவர். ஸோ ஒரு ஓவியரும் வந்து விட்டார், ஒரு புத்தகம் எழுதக்கூடிய நபரும் வந்து விட்டார். இவங்க 2 பேரும் அடுத்ததா வேறொரு முக்கியமான நிகழ்வில் சந்தித்துக் கொள்கிறார்கள். அந்த நிகழ்வு தான் மாயன்களுடைய வரலாறை நமக்கு அறிமுகம் செய்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவர் இந்த ஜான் லாய்டு ஸ்டீஃபன்ஸ் அவர்களை மத்திய அமெரிக்காவினுடைய தூதுவராக நியமிக்கிறார். ஜான் லாய்ட் ஸ்டீஃபன்ஸ் மத்திய அமெரிக்காவுக்கு தூதுவராக மாறிய பிறகு அங்கே இருக்கிற வரலாறை தேட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார். அந்த முயற்சி அவருக்கு வருவதற்கான காரணம் அரசல் புரசலா மாயன்களை பற்றி அவர் கேட்டதுதான். ஸோ மாயன்களை பற்றிய புத்தகங்கள் ஏதாவது இருக்கா, இல்லை அகழ்வாராய்ச்சி செய்யணுமா, கட்டிடங்கள் ஏதாவது இருக்கா, ஒரு தேடுதல் அவருக்குள்ள வருது. அந்த தேடுதல் ஒரு புத்தகத்தை தேடி மட்டுமே செல்கிறது. ஏன்னா வரலாற்றில் புத்தகமாக இருந்தால்தான், இப்போ நம்ம சயின்ஸ் பேப்பர்லாம் சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி பேப்பராக இருந்தால் தான் நம்புவாங்க. புத்தகத்தை தேடி போகும்போது அவருக்கு ஒரே ஒரு புத்தகம் கிடைக்குது. அந்த புத்தகத்தின் பெயர் தான் போப்பல் ஊ என்கிற புத்தகம். இந்த போப்பல் ஊ அப்படிங்கிற புத்தகத்தில் மாயன்கள் இப்படி வாழ்ந்தாங்க, அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிற பலவிதமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை ப்ரூவ் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, கொஞ்சம் விதமான சாட்சியங்கள் தேவைப்படுகிறது. ஸோ அந்த புத்தகத்தை மையப்படுத்தி என்னென்ன சாட்சியங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தேடி போகிறார் மனுஷன். இந்த தேடி போகிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு புதையல் மாதிரி தாங்க. கிடைச்சா லக்கு, கிடைக்கலன்னா முட்டாள், கான்ஸ்பிரசி பேசுறேன்னு சொல்லி அவனை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ இவர் தேடுறார், நிறைய காடுகளுக்கு செல்கிறார், அந்தந்த இடத்தை தோண்டுகிறார். இவருக்கு உறுதுணையாக ஒரு நபர் தேவைப்படுகிறார். அப்படி ஒரு நபராக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் தான் முதல்ல நம்ம பார்த்தோம் பாருங்க, இந்த ஃப்ரெட்ரிக் கேதரூட் அப்படிங்கிறவர். அந்த கேதரூட்டை வர சொல்றார். இது நடந்தது 1839வது வருடம்.
1839வது வருடத்துல 2 நபர்களும் சேர்ந்து பக்காவா பிளான் போடுறாங்க. எந்த இடத்துக்கு முதல்ல போகணும், எந்த இடத்துக்கு கீழே, எந்த நிலப்பரப்பு கீழே இவங்க வாழ்ந்திருப்பாங்க, இப்படி எல்லாத்தையுமே கரெக்டா கணக்கு போட்டு ஒவ்வொரு இடத்துக்கா போறாங்க. பல சிற்பங்களை கண்டுபிடிக்கிறாங்க, பல பிரமிடுகளை கண்டுபிடிக்கிறாங்க, பல அகழ்வாராய்ச்சி செய்யறாங்க, பலவிதமான ஓவியங்களை தேடுகிறார்கள், கண்டுபிடிக்கிறார்கள். இது எல்லாமே நடந்துருச்சு. அப்படியே நிப்பாட்டு, ஏன்னா ஒரு புத்தகம் தான் கிடைச்சிச்சுன்னு சொல்ற, இவ்வளோ பிரமிடு உண்டாக்கிட்டாங்கன்னு சொல்ற, இவ்வளோ சிற்பங்களை உண்டாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்ற, இது எப்படி நம்புவது அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். இதே கேள்வி அவங்களுக்குள்ளேயும் வந்துச்சு. மாயன்கள் ஏன் காணாமல் போனார்கள்? அப்படி ஒரு இனம் அழிந்ததற்கான காரணம் என்னவாக இருக்கும்? இல்ல அவங்களுடைய வரலாறு வெளியில வராததுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இந்த கேள்வி அவங்களுக்குள்ள வரும்போது தான் ஸ்பெயின் நாட்டினுடைய படையெடுப்பு மத்திய அமெரிக்க பகுதிகளில் இல்லாட்டி இந்த மாயன்கள் வாழ்ந்த பல பகுதிகளிலும் இருந்ததை அவர்கள் வரலாறாக படிக்கிறார்கள். ஸ்பெயின் நாடு அவங்களை காலனி ஆதிக்கம் செய்ய வருகிறது. அப்படி காலனி ஆதிக்கம் செய்ய வரும்போது ஸ்பெயின் நாட்டவர்கள் என்ன நினைக்கிறாங்க? கிறிஸ்தவம் அவர்களுடைய மதம். ஸோ கிறிஸ்தவ மதத்திற்கும் மாயன்களுடைய மதத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் அது வெளியில வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பல பிரச்சனையை உருவாக்கும். ஏன் மதம் பெருசு, அந்த மதம் சின்னது, இல்லாட்டி அந்த மதம் பெருசு, இது சின்னது அப்படின்னு சொல்ற ஒரு கூற்று என்பது ஏற்படும். இந்த விஷயத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த டாபிக்கு கொஞ்சம் பிறகு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெயின் நாட்டவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாயன்களுடைய வரலாறை அழிக்க வேண்டும். இப்போ யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த பலவிதமான தமிழ் வரலாறு புத்தகங்கள் அழிக்கப்பட்டதல்லவா, அது உங்க மனசுக்கு வரட்டும். ஏன் அந்த புத்தகங்கள் அழிக்கப்பட்டது அப்படின்னா, அங்க இருக்கிற வரலாறு, அங்க இருக்கிற உண்மைகள், அங்க இருக்கிற புராணங்கள் இது எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. இதே மாதிரி மாயன்களுடைய வரலாறும் ஸ்பெயின் நாட்டவர்களால் அழிக்கப்பட்டது என்பது வரலாற்று உண்மை. யார் வேணாலும் தேடி பார்க்கலாம். இது கான்ஸ்பிரசி கிடையாது. கான்ஸ்பிரசியை நம்ம கான்ஸ்பிரசின்னு சொல்லிடுவோம், கான்ஸ்பிரசி இல்லாததை இது அப்படிதான் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இப்படி ஸ்பெயின் நாட்டவர்களுடைய அழிவிலிருந்து தப்பித்த ஒரு புத்தகம் தான் இந்த போப்புல் ஊ அப்படிங்கிற புத்தகம். சரி, அப்படின்னா இது மட்டும் தான் காரணமா? வரலாறு அழிச்சிட்டாங்க, இவங்க எப்படி அழிந்து போனார்கள், இந்த இனம் எப்படி காணாமல் போனது அப்படிங்கிற அடுத்த டவுட் வரலாம். அஸ் யூஷுவல் இப்போ மனிதர்கள் நம்ம என்ன செய்யறோம்? நல்லபடியா விஞ்ஞானம் எல்லாம் வளர்ச்சி அடைந்து விட்டது, அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போறோம்? மீண்டும் 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 ஆடம்பர வாழ்க்கைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். மரங்கள் அழிக்கப்படுகின்றன, நீர்நிலைகளை காப்பாற்ற தவறி விடுகிறோம். இதே தவறை அந்த மனிதர்களும் செஞ்சாங்க. வரலாறு எப்போவுமே ஒரு யூடர்ன் போட்டு நமக்கு வரலாறு என்ன அப்படிங்கிறத காண்பித்து தரும். எதிர்காலத்தை வரலாறு காண்பித்து தரும். அதே மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையும் மரங்களை அழித்ததால் பலவிதமான நோய்களும் பரவியதால் மனிதர்கள் ஒரு இடத்துல வாழ முடியாத நிலைமைக்கு மாற்றப்படுகிறார்கள். ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க, பெருநாட்டுக்கு, அப்படி பல நாடுகளுக்கு செல்கிறார்கள். இப்படி சிதறி சிதறி மாய இனம் அப்படிங்கிறதே இல்லாம மாறுது. 90% மாய இனத்தவர்களை கொன்று குவித்தார்கள் ஸ்பெயின் நாட்டவர்கள். இப்போ ஒரு உண்மை புரிஞ்சிருக்கும். மீதம் இருக்கும் 10% மாயன்கள் தான் என்ன செய்யறாங்க? வேற வேற நாட்டுக்கு போறாங்க. இப்போ ஒரு சில நபர்கள் மாயன்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல உண்மை இருக்கா அப்படிங்கிறத சயின்ஸ் தான் நமக்கு சொல்லித்தர வேண்டும். சரி, இப்படி வரலாற்று புத்தகங்கள் தான் அழிக்கப்பட்டு விட்டது. ஆனா அவங்களால் ஏற்படுத்தப்பட்ட வரலாற்று நிகழ்வுகள், அதாவது வரலாற்று சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, ஓவியங்களாக இருக்கலாம், கட்டிடங்களாக இருக்கலாம், அதெல்லாம் அந்தந்த இடத்துல இருந்தது. அதை பிற்காலத்தில் தோண்டி எடுக்கிறார்கள். இதுக்காக உழைத்த நிறைய நபர்கள் இருக்காங்க. அதுல எரிக் தாம்சன் மற்றும் சில்வனஸ் மோர்லி அப்படிங்கிறவர் இந்த மாயன்களுடைய வரலாற்று ஆய்வுகளில் மிக முக்கியமான நபர்களாக கருதப்படுகிறார்கள். சோ 2000 வருடங்களுக்கு முன்பாக தொடங்கிய ஒரு இனம் 1517 வரை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாற்று உண்மை இருக்கிறது. அடுத்ததா ஒரு 500-600 வருடங்கள் அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு. அதற்குள் நம்மால் கண்டுபிடிக்கப்பட்ட பலவிதமான பொருட்களால் சில உண்மைகள் இந்த உலகத்திற்கு வெளிவர ஆரம்பிக்கிறது. அந்த உண்மைகள் சாதாரண உண்மைகளாக கிடையாது. அறிவியலுக்கும் இல்ல சாதாரண மனிதர்களுக்கும் இடையே சில மனிதர்கள் இருப்பாங்க பாருங்க, இது நடந்தால் நல்லா இருக்கும், இதெல்லாம் இப்படி இருந்துச்சா அப்படின்னு சொல்ற கேள்வி மட்டுமே கேட்டுட்டு போவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நல்ல ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கலாம். ஆனா அறிவியலை மட்டுமே நம்புறவங்களுக்கு இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னொரு கூட்டத்துக்கு இதெல்லாம் கப்ஸா, உன் இஷ்டத்துக்கு ஓட்டி விடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி வேறொரு கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 3 நபர்களையும் சேர்ந்து தான் இந்த பதிவுகள் அப்படியே நகரப்போகிறது. யாரையுமே நம்ம தனியா நிறுத்தல. ஸோ இந்த மாயன்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற ஒரு கோபுரம், அந்த கோபுரத்துல ஒரு மனிதர் ஒரு தொப்பி போட்டு இருக்கிற ஒரு சிற்பம் அப்படிங்கிறது இருக்கு. ராஜராஜ சோழனுக்கும் இந்த மனிதனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது ஒரு சம்பந்தம் இருந்திருக்கலாம். அதாவது வெளிநாட்டில இருந்து நம்ம தமிழகத்துக்கு வந்து வியாபாரம் செய்த ஒரு நபர் மிகவும் நெருக்கமான, அந்த கோயிலுக்கு நெருக்கமான ஒரு நபராக மாறி இருக்கலாம். அதன் காரணமாக அவருடைய சிற்பம் என்பது அங்கே பொறிக்கப்பட்டிருக்கலாம். நீங்க பார்க்கிற இமேஜ் எல்லாம் அந்த இமேஜ் தான்.
ஸோ ஒரு சிற்பத்தில் ஒரு நபருடைய இல்லாட்டி ஏதாவது ஒரு உருவம் வர வேண்டும் என்றால் அது அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய ஒரு உருவமாக இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது வகையில் தெரிந்த ஒரு உருவமாக இருந்திருக்க வேண்டும். இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். கற்பனையா ஒரு உருவத்தை ஒரு இடத்துல வரையலாம், ஆனால் ஒரே மாதிரியான உருவம் கொண்ட பலவிதமான சிற்பங்கள் பலவிதமான அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தொடர்பே இல்லாத ஒரு பொருள் ஒரு இடத்துல வராது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம். மாயன்களுடைய கல்வெட்டுகள் எல்லாமே ஆராயப்படுகிறது. அப்படி ஆராயப்படும் போது ஒரு பிரமிடு, அதுக்குள்ள ஒரு ரகசிய அறை, அந்த ரகசிய அறைக்கு செல்வதற்கான ரகசிய வழி, இது எல்லாமே போடப்பட்டு ஒரு சிற்பம் என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிற்பத்தை பார்க்கும்போது ஒரு நபர் அப்படியே ஒரு விதமாக உட்கார்ந்துருக்கார். அந்த புகைப்படத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு புகைப்படம் ஒரு அரசனுடைய கல்லறையில் அது வைக்கப்பட்டிருப்பதாக நம்புகிறார்கள். அந்த கல்வெட்டிலையும் அதான் எழுதியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ ஒரு அரசனுடைய கல்லறையில் ஏன் இந்த ஒரு புகைப்படம் இல்லாட்டி ஒரு கல்வெட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த மனிதன் சாதாரணமாக ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்கிற மாதிரியோ படுத்திருக்கிற மாதிரியோ இல்லை, ஏதோ விதமான ஒரு போஸ் கொடுத்துருக்கார். ஸோ அந்த காலத்தில் போஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். ஆனால் அதே மாதிரியான சில போஸை விஞ்ஞானம் இப்போது கண்டுபிடிக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி பயணத்தில் அந்த விண்வெளிக்கு செல்ல இருக்கும் நபர்கள் இருக்காங்க பாருங்க, நம்முடைய விஞ்ஞானிகளாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த விண்வெளி பயணத்தை மேற்கொள்ளும் நபர்களாக இருக்கலாம், அவங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு போஸ். இதை மட்டுமே வைத்து விண்வெளியில் மாயன்கள் மிகப்பெரிய அளவில் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அது கான்ஸ்பிரசி. ஸோ நம்ம கான்ஸ்பிரசி பேசலை, இப்படி ஒரு சிற்பம் என்பது அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இரண்டும் எதேட்சியாக வந்ததாக கூட இருக்கலாம். ஸோ மல்லாக்கப்படுத்திருக்கார் ஒரு சிற்பம், அதே மாதிரியான தோற்றம் கொண்ட விண்வெளி வீரர்கள், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது அவங்களுடைய கண்டுபிடிப்பு, மாயன்களுடைய கல்வெட்டு பிரமிடை பார்க்கும்போது ஒரு கண்டுபிடிப்பு என்பது பார்க்கப்படுகிறது. அதை அப்படியே உங்கள் முன்னாடி நான் இப்போ காண்பிக்கிறேன். இந்த இமேஜை பாருங்களேன். இந்த ராக்கெட் கடைசி அந்த தீயை கக்கும் பாருங்க, ஒரு 3 விதமான ஹோல் அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இருக்குல்ல, இதை பார்க்கும்போது விஞ்ஞானிகளுக்கு ஒரு மாதிரி வியப்பு இருந்திருக்கலாம், உங்களுக்கும் அந்த வியப்பு வந்திருக்கலாம். பட் இதனால ராக்கெட் சயின்ஸில் மாயன்கள் பெருசாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது கான்ஸ்பிரசி. அதுக்கு நம்ம போக விரும்பலை. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அறிவியல் கண்டுபிடிக்கட்டும். அடுத்ததாக இருக்கக்கூடியது ஸ்பேஸ் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த விண்வெளி பயணத்துக்காக நம்ம எந்த மாதிரியான உடைகள் போட வேண்டும் அப்படிங்கிற சில விதமான நிபந்தனைகள் இருக்கிறது. அதே மாதிரியான சில உடைகள் அணிந்த கல்வெட்டுகள் என்பது இங்கே, அதாவது மாயன்களுடைய இந்த பிரமிடு குகையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது. அது பிற்காலத்தில் எப்படிலாம் டீபங்க் பண்ணாங்க, அது ஸ்பேஸ் சூட் கிடையாது, ஸ்பேஸ் சூட்டாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. மாயன் இனத்தவர்கள் இல்லாட்டி இந்த மாதிரியான பழங்குடியினர்கள் ஒரு மிருகத்தை கொன்றோ இல்லாட்டி பலவிதமான மிருகங்களை கொன்று அதனுடைய தோலை எல்லாமே வைத்து ஒரு கிரீடமாக அணிந்து கொள்வார்கள். அப்படி ஒரு கிரீடமாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கப்பட்டது. அப்படித்தான் எல்லாருமே இப்போ நம்பிட்டு இருக்கோம். நம்பணும், இல்லாட்டி சோறு தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி நம்பிக்கலாம். ஆனால் இந்த புகைப்படத்தை பார்த்து கொள்ளுங்கள். சரி, அடுத்ததா இந்த புகைப்படத்தை பாருங்களேன். விமானங்களுடைய பல்வேறு விதமான சின்ன சின்ன புரோட்டோடைப் மாதிரியே இருக்கும். ஆனால் இது பூச்சியா இல்லை வேற ஏதாவது விலங்கா அப்படின்னு சொல்லி அதுவும் சயின்ஸ் படியாக டீபங்க் செய்யப்படுகிறது. ஏன் இந்த பூச்சியாகவோ இல்லாட்டி விலங்காகவோ இருக்கும்போது நடுவில் ஒரு பைலட் உட்கார்ற மாதிரியான சில விதமான அந்த ஒரு குறியீடு இருக்க வேண்டும்? அப்படி ஒரு கேள்வியை கேட்டோம்னா மறுபடியும் நமக்கு சோறு கிடைக்காது. ஸோ அந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டாம். அந்த கேள்வியை கேட்டால் அது கான்ஸ்பிரசியாக மாறிடும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன சிற்பங்கள் என்பதும் கண்டுபிடிக்கப்படுகிறது. அடுத்ததா பலவிதமான புகைப்படங்கள், ராக்கெட் மாதிரியே இருக்கக்கூடிய சில குறியீடுகள் என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த குறியீட்டை இப்போ சயின்ஸ் எப்படி டீபங்க் பண்ணிடும்னா, அது குறியீடு கிடையாது, அது அந்த காலத்தில் ஏபிசிடின்னு வரைஞ்சி பார்த்துருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது எழுதி பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு கான்ஸ்பிரசி தான், அதுக்கான ப்ரூஃப் நம்மகிட்ட கிடையாது. இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்கும்? அனுநாக்கி அப்படிங்கிற சீரீஸே அனுநாக்கியை பற்றி மட்டுமே நம்ம பார்க்கல. மேலிருந்து இல்லாட்டி நமக்கும் மேலே இந்த ஏலியன்களாக இருக்கும் யாராவது ஒரு நபர் இங்கே வந்திருப்பாங்க, அவங்களுடைய அறிவாற்றல் வழியாக சில விதமான செயல்கள் இந்த பூமியில் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோர்வையில் இந்த கதை என்பது நீண்டு போகிறது. அதே மாதிரியான கோர்வைக்கு மறுபடியும் நம்ம வரப்போகிறோம். மாயன்கள் அப்படின்னு சொல்லும்போதே பிரமிடுகள் நம்ம ஞாபகத்துக்கு வரணும். இந்த பிரமிடுகள் அப்படின்னு சொல்லும்போதே எகிப்து நம்ம ஞாபகத்துக்கு வரணும். எகிப்தில் நிறைய கல்வெட்டுகள், குகை வரைபடங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்படுகின்றன. அப்படி குகை ஓவியங்கள் வழியாக வரலாற்று ஆய்வாளர்களுக்கு சில விஷயங்கள் புரிந்தது. அதுல ஒரு விஷயம்தான், மறுக்க முடியாத ஒரு விஷயம்தான், எகிப்து மன்னன் அவருடைய பெயர் பாரோ அக்கநாட்டன் அப்படிங்கிறது தான். இந்த பாரோ அக்கநாட்டன் அப்படிங்கிற மன்னனுக்கு ஒரு மனைவி இருந்திருக்காங்க. அவங்களுடைய பெயர் நெஃபர்டி என்பதுதான். ஸோ இந்த நெஃபர்டி அப்படிங்கிற அவங்களுடைய உருவப்படம் என்பது பல நேரங்களில் குகை ஓவியமாக வரையப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்களுடைய சிற்பம் என்பதும் இருக்கிறது. அந்த சிற்பத்திற்கான புகைப்படத்தை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களுடைய தலையை பாருங்களேன். இந்த காலத்தில் ஏலியன்கள் படம் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய பல திரைப்படங்களிலும் ஏலியன்களுடைய மண்டை இப்படித்தான் இருக்கும். மண்டை வீங்கின மாதிரி இருக்கும், இல்லாட்டி மண்டை சுருங்கின மாதிரி இருக்கும், கண்ணு மட்டும் பெருசாக இருக்கும். இதையெல்லாம் எப்படி இந்த கிரியேட்டர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க? ஏன்னா ஏலியன்களை இந்த உலகத்தில் யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது.
அந்த காலத்துல சில வரைபடங்கள் வழியாக மண்டை வீங்கிய மனிதர்களை ஏலியன்கள் அப்படின்னு சொன்னா அது கான்ஸ்பிரசி. ஆனா இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள். ஆனா இந்த நெஃபர்டி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு வரலாறாக கருதப்படுகிறது. இதுவரையிலும் அந்த வரலாற்றில் பலவிதமான நிகழ்வுகள் யாராலையுமே விடை அளிக்க முடியாததாக இருக்கிறது. இந்த புகைப்படத்தை பாருங்களேன். அந்த மன்னனும் நெஃபர்டி அப்படிங்கிற மனைவியும் அவங்களுடைய குழந்தைகள் சூரிய கடவுள் இல்லாட்டி சூரியன் மாதிரி இருக்கிற ஒரு கிரகத்தினுடைய சில விதமான புகைப்படம். இது ஒரு ஓவியமாக வரையப்பட்டு அது கடவுள் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. ஸோ கடவுளை கும்பிடும் நபரா இந்த நெஃபர்டி அப்படின்னா இந்த நெஃபர்டி எங்கேருந்து வந்திருப்பாங்க? பூமியில் இருந்தா இல்லை வேற எங்கேயாவது இருந்தா? இப்படி பல கேள்விகள் கேட்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அடுத்ததான் நம்ம ஈராக்குக்கு போக போகிறோம். ஏன்னா அடுத்த பதிவினுடைய தொடக்கம் இங்கே தொடங்கிவிட்டது. மாயன்கள் பாகம் 2க்கான தொடக்கம் இப்போது நான் விதைக்கப் போகிறேன். அது 1936வது வருடம். ஒரு ரயில் பாதைக்காக சில நிலங்கள் தோண்டப்படுகின்றன. அப்படி தோண்டப்படும் போது சில விதமான பொருட்களை கண்டுபிடிக்கிறார்கள். அப்படி கண்டுபிடித்த பொருள் கிமு 250 கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பான சில பொருட்கள். அந்த பொருட்கள்ல என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா அதை பாக்தாத் பேட்டரி என்று அழைக்கிறார்கள். என்னடா 1800 1870 இந்த ஒரு வருடங்களில் தானே மின்சார விளக்கே கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு தானே பேட்டரி எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீ என்னடா 2000 வருடங்களுக்கு முன்பாக பேட்டரி இருந்ததாக சொல்கிறாயே அப்படின்னா அதை சயின்ஸ் டீபங்க் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த பேட்டரியை பற்றியும் சயின்ஸினுடைய டீபங்கை பற்றியும் நாம் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் இருந்தது அந்த பேட்டரிக்குள்ள. அது மட்டும் கிடையாது, மாயன்கள் இதே மாதிரியான பேட்டரி இல்லாட்டி டார்ச் லைட் இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்தார்களா, பயன்படுத்தினார்களா, இல்லை இதற்கு ஈக்குவலான சில விஷயங்களை பயன்படுத்தினார்களா? ஏன்னா இந்த விஷயங்களை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னால் அது கான்ஸ்பிரசி. அதை நம்ம பேச விரும்பலை. அவங்களுடைய ஓவியங்கள் வழியாக எந்தெந்த விஷயங்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. பழைய வரலாறை கொஞ்சமாக தோண்டி பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ எல்லோரும் காத்திருங்கள் மாயன்கள் பாகம் 2ற்காக. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.